அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு மீண்டுமா? ஆமாங்க, அப்படி தான் பார்க்க போனால் ஒரு மறுபடியும் சிலிண்டர் தட்டுப்பாடு வாய்ப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்க போகுதாம், இது குறிப்பாக தமிழகத்தில் எந்தெந்த பகுதி பாதிக்க போகுதாம், இந்த செய்தி குறிப்பில் ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானுக்கு ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து 3 நிமிஷம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, வீட்டு கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 14.2 கிலோ எடையில் விநியோகம் செய்யப்படுவது ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குற ஒரு முதல் கேள்வி நம்ம பார்க்குறோம். ஸோ வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டருடைய 14.2 கிலோ எடையில் ஏன் விற்கப்படுகிறது அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, 14 கிலோ அல்லது 15 கிலோ என்ற எடையில் பிரிவில் ஏன் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காரணங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வந்தால் அந்த எரிவாயு கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்த இந்த நிலையில் அதுன்னு பார்த்தீங்கன்னா வணிக சிலிண்டர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு ஏற்கனவே ஒரு பதிவில் தெரியும். ஸோ அதன் பொறுத்த மட்டும் தான் வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டருடைய விநியோக சங்கிகளும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நமக்கு தெரிகிறது மக்களே. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் 19 கிலோ எடை அல்லது 15 கிலோ எடை என்ற பிரிவில் ஏன் விற்பனை செய்வது இல்லை என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். அதற்கான பதிலையும் பார்க்கலாம். ஸோ என்ன பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வீட்டு பயன்பாட்டுக்கான கேஸ் எல்பிஜி பார்த்திங்கன்னா பயன்படுத்துவது 1950 தொடங்கியது. அப்பொழுது பர்மா ஷெல் என்ற வெளிநாட்டு நிறுவனம் 14.2 எடையிலேயே கேஸ் விநியோகம் செய்தது. பின்னர் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கழகமாக உருவெடுத்து, ஆனாலும் கேஸ் எடையில் எந்த மாற்றங்களும் கொண்டு வரப்படவில்லை என்று குறிப்பிடத்தக்கதாக சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பர்மா ஷெல் நிறுவனம் 14.2 கிலோ எடையில் கேஸ் விற்பனை செய்யும் முடிவை எடுத்த பின்னணியில் பார்த்தோன்னா 3 காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தோன்னா கேஸ் சிலிண்டரை எடுத்து செல்லுதல். சிலிண்டர் மற்றும் அதில் நிரப்படும் 14.2 கிலோ கேஸ் சேர்த்தா சுமார் 29 முதல் 30 கிலோ எடை வரும். அந்த காலகட்டத்தில் சராசரி மனிதனுடைய இந்த எடையை எளிதாக தூக்கக்கூடியதாகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 30 கிலோ எடையையும் தாண்டி இருந்தால் சிலிண்டரை கையாள்வது சற்று கடினமாக இருக்கும். எனவே அந்த எடையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் எவ்வளவு நாட்கள் வரும் அப்படின்னு கேட்க முடியும். இரண்டாவதாக நடுத்தர வர்க்கத்தினர் தங்களது குடும்பத்தினருக்கு சமையல் செய்ய எவ்வளவு கேஸ் செலவாகும் என்பதை வைத்து முடிவெடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு எடை சொல்கிறாங்க. அப்பொழுது நடத்தப்பட்ட ஆய்வில் 14 கிலோ எடையுடைய இந்த கேஸ் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு சமையல் செய்ய 30 முதல் 45 நாட்கள் தாராளமாக வருவதாக கண்டறியப்பட்டும் சோதனை நடத்தப்பட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்ல வராங்க மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசுடைய மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடிஞ்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோவை இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறதா அப்லோட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம் மக்களே.